இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றின சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் 16,000 ரூபா கடன் வாங்குறாரு 12%. சரியா, பெர் ஆனம் தான் வட்டி கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறாரு. ஓகே. அதே மாதிரி பின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எவ்வளோ கடன் வாங்குறாரு, 12,000 ரூபா கடன் வாங்குறாரு. அவருக்கு வட்டி எவ்வளோமா, 18% வட்டியா, அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், in how many years, இன்னும் எத்தனை வருஷத்துல their amount debt be equal. சரி, முதல்ல இந்த அமௌண்ட் டெப்ட்னா என்னன்னா, வட்டியும் முதலும் சேர்ந்து, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இவங்க ரெண்டு பேரோடது எந்த வருஷத்துல ஈக்குவல் ஆகும்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியாது, பார்ப்போம். அதுதான் இப்போ கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா. ஏ வாங்கினார் இல்லையா, அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏவோட அமௌண்ட்டு, சரியா? சரி, ஃபஸ்ட்டு அவரோட பிரின்சிபல் எவ்வளோ, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் வட்டி தானே. ஸோ ஏவோட பிரின்சிபல் எவ்வளோ, 16,000 ரூபா. ஓகேவா, ப்ளஸ் வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, PNR/100. ஸோ பி என்னது இங்கே 16,000 ரூபாய் இன்ட்டு இந்த என் தெரியுமா, தெரியாது. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என் இன்ட்டு ஆர் எவ்வளோ, 12/100. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஏவோட அமௌண்ட் எவ்வளவா இருக்கும், 16,000 ப்ளஸ் 12 × 16, 6 2 12, ரிமைண்டர் 1, 6 2 8 9 1. ஸோ 1920 என். ஸோ இந்த எண்ணை தான் என்னன்னா, எத்தனை வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரோட ஈக்குவலாகுன்றது. ஓகேவா? ஓகே. இப்போ அமௌண்ட் ஆஃப் பி பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் அமௌண்ட்டுனா என்ன, வட்டியும் முதலும் தான். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால பிரின்சிபலை தனியாக வட்டியை தனியாக கேல்குலேட் பண்ணுறோம். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார்முலாலே வந்துடும். ஓகேவா? ஸோ இவர் எவ்வளோ பிரின்சிபல் வச்சுருந்தாரு, 12,000 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, PNR/100. பி எவ்வளோ, 12,000 இன்ட்டு என்ன, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி, 18% வட்டி, டிவைட் பை 100. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், அமௌண்ட் ஆஃப் பி 12,000 ப்ளஸ் 18. 8 2 16, ரிமைண்டர் 1, 10 11, ரிமைண்டர் 1 1 2. ஸோ 2160 என். ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு ஏவோட அமௌண்ட் இப்படி இருக்க போது, பியோட அமௌண்ட் இப்படி இருக்க போது. நம்ம கொஷனில் என்ன கொடுத்துட்டாங்க, எத்தனை வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரோட அமௌண்ட்டு ஈக்குவலாக இருக்க போது. அப்போது இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவல் பண்ணிடலாம். ஏன்னா கொஷினே என்ன, ஏயோட அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், பியோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். அது எத்தனாவது வருஷம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ 16,000 ப்ளஸ் 1920 என் ஈக்குவல்ஸ் 12,000 ப்ளஸ் 2160 என். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 12,000 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இந்த 1920 என்ன இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ 16,000 இங்கே அடிஷனில் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் 12,000 ஈக்குவல்ஸ் 2160 என் மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால அந்த பக்கம் மைனஸில் போகுது 1920 என். 16,000லேருந்து 12,000 போனால் 4,000 மைனஸ் 1920 2160. ஸோ 0 4 1 2. ஸோ 240 என். ஸோ 240 என் ஈக்குவல்ஸ் 4,000. எனக்கு இந்த எண்ணை தான் வேணும். ஸோ என் ஈக்குவல்ஸ் 4,000 டிவைடட் பை 240. 0 0 கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் போட்டால் 100, 4 டேபிளில் போட்டால் 6 4 24, அகெயின் 2 டேபிளில் போட்டால் 50, 2 டேபிளில் போட்டால் 3. ஸோ அப்போ 50/3 இயர்ஸ் கழிச்சு ரெண்டு பேரோட அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, 50/3 ஆப்ஷனில் இருக்கா, இல்லை.
அப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 3 is 3, 1 3s are 3, ரிமைனிங் 2 வரும், 6 3s are 18 வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 6 3s are 18, 20ல் 18 போனால் 2, அப்போ 16 2/3 வரும். ஓகேவா? ஓகே, சரி, ஒரு வேளை இப்படி போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா யோசிக்காமல் இப்படி போட்டுருணும். நமக்கு டைமு எப்படி போடுறோன்றதை விட என்ன ஆன்சர்ன்றது தான் முக்கியம். 1 3s are 3, ரிமைனிங் 2, 20, 6 3s are 18, ரிமைனிங் 2, அப்போ 16, இந்த 2 மேலே வந்துடும், 16 into 2/3. ஓகேவா? ஓகே, ஸோ ஆன்சர் 16 2/3 இயர்ஸ் இருக்கிறதா? எஸ், ஆப்ஷன் சி 16 2/3 இயர்ஸ். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? 2 டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்ஸை டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். எப்போ அது 2 ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க இந்த சம்.